நண்பர் திருமுருகன் காந்தி இந்த மூன்றாவது நிகழ்வாக நடத்துகிற இந்த அவயம் மூன்றிலும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். முதல் ஒரு கச்சேரி, அடுத்த இரண்டாவதிலும் ஒரு கச்சேரி, இது மூன்றாவது கச்சேரி. இந்த மூன்று பேச்சுக்களும் அந்த அந்த யூடியூப்பில் பதிவாகி இருக்கிறது. நான் காலையில் நினைத்தேன், இந்த மூன்று யூடியூப்பையும் சேர்த்து ஒன்றாக போட வேண்டும் போல் எனக்கு தோன்றியது. நான் முதல் நிகழ்வில் பேசியது பற்றி நேற்று இரவு திடீரென ஒரு பேராசிரியர் எனக்கு ஃபோன் செய்து, நான் அந்த பேச்சை கேட்டேன், அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் நினச்சேன், அப்படி பேசியிருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம். இதில் ஒரு மே 17 இயக்கத்தை பொறுத்தவரை அவர்களுடைய செயல்பாடுகளில், குறிப்பாக இந்த அவயம் நடத்துகிற முறைமைகளில், அதில் அவர்கள் அழைத்து பேச செய்கிற ஆளுமைகள் குறித்த கருத்துக்களில் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு என்பதை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இப்படியான அரசியல் இயக்கங்கள் நடத்துகிறவர்கள் இப்படியான சிரத்தையான உரையாடல்களை தங்களுடைய அமைப்புகளின் வழியாக செய்கிறார்களா, ஏன் செய்யவில்லை என்பதிலிருந்தும், இந்த மே 17 இயக்கம் செய்வதிலிருந்தும் நாம் பல அரிய புரிதல்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது எனது நோக்கம். இந்த வகையில் இன்றைக்கு மிக மிக முக்கியமான பேசுபொருளாகியிருக்கிற இந்த முருகன் குறித்து பேச வேண்டும் என்று கேட்டபொழுது நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டேன். அதற்கு மிக முக்கியமான காரணம், அண்மையில் இந்த சங்கிகளின் தொல்லை தாங்க முடியாமல் இருப்பதனால், இந்த சங்கி கூட்டம் செய்கிற அடாவடித்தனங்களின் எரிச்சலால், இவர்கள் செய்கிற இந்த திருட்டுத்தனங்கள், நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணும்னா முள்ளமாரித்தனங்கள், அப்புறம் அயோக்கியத்தனங்கள், என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லலாம் அவனுக்கு, அது ஒரு தப்பே இல்லை. இப்போ இந்த விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை பயன்படுத்தி கொள்கிறேன். நான் பேசப்போகிற பேச்சினுடைய அந்த வரிசையை சொல்லுகிறேன். நமக்கு ஒரு மிக பழைய தொல்பழம் வரலாறு இருக்கிறது. அது 1924 சிந்துவெளி நாகரிகத்தின் மூலமாக பேசத் தொடங்கி, அண்மை காலங்களில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகளின் வழியாக அது பல்வேறு புதிய வெளிச்சங்களை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த திராவிட இந்தியா என்பது தனி. இந்தியா என்கிற இந்த நிலப்பகுதிகளுக்குள்ளே அந்த காலத்தில் இந்த நாசி கந்தையா பிள்ளை ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தின் பெயர் திராவிட இந்தியா. பி.டி. சீனிவாச ஐயங்கர் ஒரு புத்தகம் எழுதினார், அது தமிழ்ஸ் இந்தியா. தமிழர்களுக்கான இந்தியா, திராவிடர்களுக்கான இந்தியா என்பது வேறு. இது எப்படி என்று சொன்னால், இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதி அமைந்திருக்கிற முறை, அதாவது நாம் இப்போ பேசுகிற சிந்து சமவெளி தொடங்கி ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் பண்பாட்டிலிருந்து தொடர்ச்சியாக வந்த அந்த தன்மை சார்ந்து அங்கிருந்து அது ஒரு இந்த தக்கான பீடபூமி வழியாக அப்படியே வங்காள விரிகுடா வழியாக அப்படி ஒரு ஒரிசா, யாழ்ப்பாணம் இப்படி போகிற இந்த நிலவியல் பண்புகளில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து உருவாகுகிற நதிகள், அது பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த 5 நதிகளில் இந்த சிந்து நதி தொடங்கி, மராட்டியத்தில் இருக்கக்கூடிய சில நதிகள், ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா, நம்ம ஊரில் கர்நாடகத்திலிருந்து உருவாகி நம்மூருக்கு வர்ற காவேரி, அப்புறம் இந்த பக்கம் போன வைகை, அப்புறம் தாமிரபரணி, இவைகள் எல்லாம் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் இருந்து ஓடி அது வங்காள விரிகுடா என்ற கடல் பகுதியை சென்றடையக்கூடிய இந்த மிகப்பெரிய நீண்ட பரந்த, அது யாழ்ப்பாணம் வரை உள்ளிட்ட அந்த நிலப்பகுதி என்பது திராவிட நிலப்பகுதி, தமிழ் நிலப்பகுதி. இதை
அண்மை கால அகழ்வாய்வுகள் உறுதிப்படுத்திவிட்டன. அண்மைக்கால அகழ்வாய்வுகள் உறுதியை விட அண்மைக்கால மரபணு ஆய்வுகள் அதை மேலும் உறுதிப்படுத்திவிட்டன. அதெல்லாம் பற்றி விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. ஆனால் மரபணு ஆய்வுகளும் இதை நிரூபித்துவிட்டன. அதைவிட முக்கியமாக மொழி பயன்படுத்தும் மொழி குடும்பங்கள், எங்கெங்கே இருக்கக்கூடிய மொழிகள் சார்ந்த அந்த தரவுகளும் அதை உறுதிப்படுத்திவிட்டன. அதே போல தொல்பழங்கால வரலாறுகளை பற்றிய ஆய்வுகளும், எப்படி இந்த மனித கூட்டம் ஆப்பிரிக்கா என்ற கண்டப்பகுதியிலிருந்து குடியேறி இங்கு வந்து எப்படி அங்கு தங்கினார்கள், செட்டில் ஆனார்கள் என்பது பற்றியான அந்த குடியேற்ற கொள்கைகள் என்று சொல்லக்கூடிய மைக்ரேஷன் தியரி சார்ந்தும் இந்த உறுதிப்பாடு அண்மை காலங்களில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல முனைகளிலும் இந்த நிலப்பகுதி பற்றியான விரிவான ஆய்வுகளை நாம் அண்மையில் பெற்றிருக்கிறோம். மிக குறிப்பாக உலகத்திலேயே இரும்பு பயன்படுத்துதல் என்பதற்கு இந்த நிலப்பகுதியில்தான் முதன்மையான இடம் இருக்கிறது என்பதையும், 3350 ஆண்டுகள் இரும்பு பயன்படுத்தப்பட்டதற்கான வரலாற்றையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறோம். இந்த தகவல்கள் எல்லாம் பெருமை அல்ல, இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். இந்த தகவல்கள் சார்ந்து ஒரு தேசிய இனத்திற்குள் எப்படியான பண்பாட்டு வரலாறு உருவாகும் என்பதற்கான அடிப்படை தான் இந்த தகவல்கள். அப்படித்தான் இப்படி உருவான இந்த ஒரு பழமையிலிருந்து நமக்கு ஒரு மிகச்சிறந்த பழம் செவ்விலக்கியங்கள் உருவாயின. அதுதான் முக்கியம். இப்பொழுது இந்த செவ்விலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதிகளின் ஊடே இந்த முருகன் எப்படி இருக்கிறான்? அந்த முருகன் அந்த செவ்விலக்கிய பிரதிகளின் பிற்கால பிரதிகள் என்று சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படை பரிபாடல் என்று சொல்லக்கூடியதுக்குள்ளே அந்த முருகன் எப்படி இருக்கிறான்? பிறகு 8-9ஆம் நூற்றாண்டிலே பார்ப்பனியம் முழுமையாக ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய காலங்களில் சங்கராச்சாரி வருகையோடு மிகப்பெரிய அரச உருவாக்கம் நடந்த காலத்தில், பேரரசுகள் வந்த காலத்தில் அந்த முருகன் எப்படி உள்வாங்கி வந்தான்? அதனுடைய தொடர்ச்சியாக கந்தபுராண கலாச்சாரம், இந்த கந்த புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த கந்தை இருக்குல்ல, அதுக்குள்ள இந்த முருகன் எப்படி உருவாகி வந்தான்? இந்த முருகனை சார்ந்து தமிழில் உருவாகியிருக்கிற நூற்றுக்கணக்கான தல புராணங்கள், தமிழ் சமூகத்தினுடைய மிக மிக அதிகமாக எழுதப்பட்ட ஒரு பொருள் என்று சொன்னால் இந்த முருகன் தான். இந்த முருகன் எந்த கட்டத்தில் குமரனானான், ஸ்கந்தனானான், சுப்பிரமணியனானான், அதை போல ஸ்கந்த புராணம் வந்தது என்ற இந்த வரலாறு இருக்கிறதே, இந்த வரலாறு இன்றைக்கு நாம் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகிற பொழுது ரொம்ப தேவைப்படுகிறது. இந்த திருப்பரங்குன்றம் என்ற நான் சொன்னதை அந்த 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 தில்லுமுள்ளு நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வரலாறை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி அந்த அவசியத்துக்குள் நாம் அந்த வரலாறை படித்தோம் என்று சொன்னால், தமிழ் சமூகத்திற்குள் சமகாலத்திலும் அதற்கு முன்பும் எப்படி வேறொரு பண்பாடு, எவ்வகையான ஆதிக்க மரபை அது கட்டமைத்தது, அந்த கட்டமைப்புக்கு நாம் எப்படி அடிமையானோம், அந்த அடிமையானத்தினுடைய விளைவுகளை நாம் எப்படியெல்லாம் இன்றைக்கு எதிர்கொள்கிறோம் என்ற புரிதல் நமக்கு வரும். குறிப்பாக செவ்விலக்கிய மரபுகளிலே, செவ்விலக்கியத்திலே இந்த செவ்விலக்கியங்கள் என்று நாம் சொல்லுகிற பொழுது அந்த சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய 10 பாட்டு 8 தொகை என்ற அந்த நூல்களில் இந்த திருமுருகாற்றுப்படை பரிபாடல் என்று சொல்லக்கூடிய அந்த 2 நூல்களும் சங்க இலக்கியம் என்று சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவை சங்க இலக்கியம் இல்லை. அவை முன் பக்தி கால நூல்கள். பக்தி காலம் என்பதை ஒரு முன் பக்தி காலம், வளர்ச்சி அடைந்த பக்தி காலம், பின் பக்தி காலம் என்று நாம் பிரிக்க முடியும். ஆனால் இந்த 2 நூல்களை அல்லாமல் எஞ்சி இருக்கக்கூடிய பெரும்பானாற்றுப்படையிலும் மதுரை காஞ்சியிலும் அதை போல புறநானூற்றிலும் மிக அதிகமாக அகநானூற்றிலும் இந்த ஏறக்குறைய 69 இடங்களில்
அதில் 9 இடங்கள் நேரடியாக முருகன் என்றும் 60 இடங்களில் முருகு என்றும் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 60 சொற்கள் முருகு என்று பயன்படுத்தப்பட்டுவதை முருகன் என்றே எல்லோரும் வாசிக்கிறார்கள். அது முருகன் என்ற ஒரு உருவாக்கத்திற்கு இந்த முருகு தான் அடிப்படை என்பதை எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அது என்ன? ஒரு செவ்விலக்கிய மரபில் அந்த இலக்கிய உருவாக்கம் என்பது அடிப்படையில் அது காதலும் வீரமும் தான். வார் அண்ட் லவ் பொயட்ரி தான் நம்முடைய செவ்விலக்கியம். அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விதமான செவ்விலக்கியங்களுக்கும் உரிய ஒரு அடிப்படையான பண்பு தான். இந்த முருகு என்பது என்ன மாதிரியான வடிவத்தை உள்வாங்கிய ஒரு பொருள் என்று சொன்னால் அதை விரிவாக பலரும் எழுதியிருக்கிறார்கள். திருவிக்காவினுடைய மிக புகழ் வாய்ந்த அந்த முருகு அல்லது அழகு என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுரை ரொம்ப புகழ் வாய்ந்த கட்டுரை. இந்த முருகு என்று சொன்னால் இளமை, முருகு என்று சொன்னால் அழகு, முருகு என்று சொன்னால் வீரம், முருகு என்று சொன்னால் ஒரு மாற்று பாலின இணை விளைவு. அந்த அந்த ஒரு மனிதரை பார்த்து இன்னொரு பெண்ணோ ஆணோ இப்படியான மனிதர்களோ அவர்களுக்குள் ஒரு உறவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மனநிலை. இப்படி செவ்விலக்கிய மரபிலே ஒரு இயல்பான இயற்கை வாழ்முறை கொண்ட மரபில் நம்முடைய செவ்விலக்கியங்கள் 95% இயற்கை மரபை பேசுபவை. அங்கு புராண மரபு என்பது இல்லை, நமக்கு தெரிந்த விஷயம்தான். இந்த செவ்விலக்கிய மரபு இயற்கை மரபை பேசுகிறது என்பது ஒரு மிக முக்கியமான தகவல். ஏனென்று சொன்னால் நம்மோடு இணைந்து பேசப்படுகிற நாம் எதை பற்றி பேசப் போகிறோமோ அந்த மரபு, வைதிக மரபு, சமஸ்கிருத மரபுக்கும் இந்த இயற்கை மரபுக்கும் தொடர்பில்லை. அந்த வகையில்தான் இந்த இயற்கை மரபு சார்ந்த இலக்கிய மரபுக்கு சொந்தக்காரர்கள் நாம். இந்த இயற்கை மரபு பேசுவது என்று சொன்னால் இயற்கையில் இருக்கக்கூடிய சூரியனை, இயற்கையில் இருக்கக்கூடிய காடுகளை, இயற்கையில் இருக்கக்கூடிய மலைகளை, இயற்கையில் வாழக்கூடிய மனித உயிரினங்களை, இயற்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களை, முருகனுக்கு பிடித்த யானை, சேவல், மயில், பாம்பு, இது எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு மரபு தான் முருகு. அது பற்றி விரிவான தகவல்கள் அந்த எல்லாவற்றிலும் இருக்கிறது. இந்த முருகு, இந்த அழகு கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவம்தான் முருகன். இதில் என்ன வந்தது என்று சொன்னால் சங்க இலக்கியத்திலே உங்களுக்கு தெரியும், அது மிக முதன்மையாக ஒரு ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யக்கூடிய இலக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். அதைத்தான் நம் ஆட்கள் தலைவன் தலைவி என்று போட்டு தள்ளிவிட்டார்கள். ஒரு ஆண் பெண் என்று சொல்வதை விட அந்த பவர் ஸ்ட்ரக்சராக அதை கட்டிவிட்டார்கள். அது தமிழாசிரியர்கள் அல்லதற்கு அந்த அடிக்குறிப்பு எழுதியவர்கள், உரை எழுதியவர்கள், அவர்கள் போட்ட அந்த பதிவு என்பது அந்த அந்த பிரதியினுடைய அந்த புரிதலை தவறாக நமக்கு கொடுத்து விட்டது. அடிப்படையில் ஒரு ஆண் ஒரு பெண் இவர்கள் இணைந்த வாழ்க்கை, இவர்கள் இயற்கையோடு கொள்ளக்கூடிய தொடர்பு, இந்த தொடர்புகள் சார்ந்த தன்மைகள், இவற்றை பதிவு செய்கிற ஒரு மரபு, அது இயற்கை மரபு, அது தமிழ் செவ்விலக்கிய மரபு. அந்த செவ்விலக்கிய மரபு என்பது அதைத்தான் அடிப்படையாக கொண்டது. அதை மீறிய விஷயங்கள் அதற்குள் வருகிறது என்று சொன்னால் அது ரொம்ப பிற்காலத்ததாக இருக்கலாம், அல்லது அந்த பிரதிகளை திருப்பி 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 படி எடுத்தவர்கள் சேர்த்ததாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய பிரதிகளில் இருக்கக்கூடிய செய்திகளில் அது பல பல காலங்களாக மீண்டும் 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 படி எடுக்க போகிற பொழுது படி எடுப்பவர்கள் அந்த பிரதிகளில் நிறைய செய்திகளை சேர்த்து விடுகிறார்கள். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாரதம். இந்த மகாபாரதம் டெக்ஸ்ட் வந்து நூற்றுக்கணக்கான டெக்ஸ்ட் இருக்கு அவனுக்கு.
அவனுங்க ஏன்னா ஓரல் அது எழுதக்கூடாது, அது வாய்மொழி மரபில் சொல்லி 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 வரணும். ஒருத்தன் சொல்கிறத அடுத்தவன்கிட்ட சொல்லணும், அடுத்தவன்கிட்ட சொல்கிறோம் அடுத்தவன் சொல்லணும். ஒருத்தன்ட்ட சொன்னது மாதிரியா இன்னொருத்தன்ட்ட சொல்லுவான். அவனுக்கு என்னென்ன தேணுதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே அடுத்த மரபில் கொண்டு போவான். ஏறக்குறைய செவிலக்கிய பிரதிகளை இலக்கணங்களை படியெடுப்பவர்களுடைய நிலைமையும் அதுதான். இந்த கம்பன் பற்றி ஒரு நல்ல கதை சொல்லுவாங்க. ஒரு முறை கம்பன் அப்படி நடந்து போயிட்டுருக்கிற பொழுது அந்த கம்பராமாயண அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கம்பனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் கம்பன் போய் அதை நின்று கேட்டான். கம்பனோட கூட போன அந்த இன்னொரு நபர் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டான், என்னப்பா நம்ம கம்பராமாயணம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே, எல்லாம் நீ சொன்னதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு அவன் கேட்டான். ஆமாம் ஆமாம், நான் சொன்னதையும் 1-2 சொல்கிறானுங்க அப்படின்னு கம்பன் சொன்னதாக ஒரு கதை இருக்குது. இது உண்மை, இது யதார்த்தம். ஏன்னா கம்பராமாயணத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பாட பேதம் ஒரு பாட்டுக்கு 20 பக்கம் 30 பக்கம் பாட வேறுபாடு இருக்குது. அது என்ன அர்த்தம்? அந்த செவ்விலக்கிய பிரதிகள் திருப்பி 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 வரப்பொழுது அதற்குள் புதிய புதிய செய்திகளை இணைப்பது என்பது தவிர்க்க முடியாது. அந்த வகையில் செவ்விலக்கிய பிரதிகளில் இருக்கக்கூடிய இந்த முருகு என்ற இந்த தன்மை என்னென்ன வகையில் செயல்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த முருகு ஒரு அழகு, அதை கவர்ச்சி, ஒரு பெண் கவரப்படுகிறாள், அவளுக்கு நோய் வருகிறது, பசலை நோய் வருகிறது. அந்த பசலை நோய் வந்தால் அதை எப்படி தீர்ப்பது என்று அந்த நற்றாய் செவிலித்தாய்களுக்கு ஏற்படுகிற கவலை வருகிறது. அப்பொழுது அதை தீர்ப்பதற்காக ஒரு பூசாரியை கூப்பிடுகிறார்கள். அந்த பூசாரி தான் வேலன். வேலனும் முருகனும் ஒன்று அல்ல. இந்த முருகன் என்ற ஒரு தொன்மத்தை, முருகன் என்று வழிபடக்கூடிய ஒரு மனநிலைமையை கொண்டாடி இந்த முருகன் மேலே ஏறி இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு பூசாரிக்கு பேர் வேலன். அந்த வேலன் தான் இந்த ஒரு பெண்ணின் மீது ஏறி இருக்கக்கூடிய இந்த முருக தொன்மத்தின் அந்த தன்மையை, அதனால் அவளுக்கு ஏற்பட்ட அந்த நோயை போக்கக்கூடிய வெறியாட்டத்தை நிகழ்த்துவான். அந்த வெறியாட்டம் நிகழ்த்துகிற அந்த தன்மை சார்ந்து இப்படியான இயற்கை மரபு சார்ந்த, காதல் உணர்வு சார்ந்த, ஆண் பெண் இணை விளைவு சார்ந்த, உலகத்தின் மிக அடிப்படையான மனித இன உற்பத்தி சார்ந்த இந்த பண்புகளினுடைய ஒரு வடிவமாகத்தான் அந்த முருகு என்பது முருகனாக நம்முடைய சிவிலக்கிய பிரதிகளில் கட்டமைக்கப்பட்டிருக்கலாம். முற்று முழுதாக அதில் எந்த கடவுள் தன்மையும் கிடையாது. அது ஒரு வழிபாட்டு வடிவமும் இல்லை. அது மன ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு தன்மை. அந்த சொல்லக்கூடிய அந்த ஏறக்குறைய 8க்கும் மேற்பட்ட பொருள்கள் அந்த முருகு என்ற சொல்லுக்கு இருக்கிறது. அதில் மிக முக்கியமான பொருள் இளமை, அதில் மிக முக்கியமான பொருள் அழகு, மிக முக்கியமான பொருள் காதல், மிக முக்கியமான பொருள் விளைவு. இந்த தன்மைகள் எல்லாம் செவ்விலக்கியத்தில் இருப்பதை ஒரு மானிடவியல் துறை சார்ந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், இது ஒரு வளமை சடங்கு. இந்த வளமை, அதாவது மனிதர்கள் இயற்கையை நோக்கி வேண்டுவதெல்லாம் நாங்கள் வளமையாக இருக்க வேண்டும், எங்களுடைய கால்நடைகள் வளமாக இருக்க வேண்டும், எங்களுக்கு நோய் வரக்கூடாது. ரிக்வேதத்திலே கடவுளர்களை நோக்கி ரிஷிகள் எல்லோரும் கேட்கிறது அதுதான். அதை போலத்தான் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இந்த முருகுங்கிற இந்த பொருளை ஒரு இயற்கை மரபு சார்ந்த ஒரு தொன்மமாக கட்டமைத்திருக்கிறார்கள். மிக மிக அழகாக கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த தொன்மம் எப்படி கடவுளானான், இவனை எப்படி கடவுளாக கட்டமைக்க முடிந்தது, இந்த தன்மை எப்படி உருவாகிறது என்று சொன்னால், நம்முடைய இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றில் முன்னாடியெல்லாம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் 250 என்று சொல்வார்கள். இப்பொழுது அண்மையில் இந்த தமிழ் எழுத்து கண்டுபிடிப்புகள் அல்லது இந்த தமிழ் எழுத்து கண்டுபிடிப்புகள் 650 என்று உறுதியாக்கப்பட்டதின் விளைவாக நம்முடைய சங்க இலக்கிய பிரதிகள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் 250 கிபி 100-200 வரை என்று சொல்வது தவறு. இப்பொழுது நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
வரலாற்றுக்கு முந்தைய காலம் 600 அல்லது 700 அதே வரலாற்றுக்கு முந்தைய காலம் 200 என்ற இந்த கால கட்டமைப்பை அண்மையில் நாம் கட்டமைத்திருக்கிறோம். இப்பொழுது நாம் வழக்கமாக சொல்லக்கூடிய வரலாற்றுக்கு முந்தைய 250க்கு முன்பு அப்படிங்கிற அந்த தொடர் இன்றைய கண்டுபிடிப்புகளில் அது முற்றுமுழுதாக மாறி இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போது வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஒரு 600 அந்த 200 என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் உருவான தமிழ் சமூகத்தின் செந்நெறி இலக்கிய மரபின் ஒரு கூறாக இந்த முருகு உருவாகிவிட்டான். அது அந்த காலத்து இனக்குடி குடிகளாக வாழ்ந்த இனக்குழு மக்களின் ஒரு நம்பிக்கையாக அவன் உருவானான். அந்த நம்பிக்கை சார்ந்துதான் எல்லா பதிவுகளும் இருக்கின்றன. ஆனால் ஒரு நம்பிக்கையாக இருந்த இந்த வளமை சடங்கு சார்ந்த இந்த பதிவை எப்படி கடவுளாக்க முடியும்? எப்படி கடவுளாக்குகிறார்கள்? இது நிகழும். எல்லா விதமான தொன்மங்களும் கால வளர்ச்சியில் படிப்படியாக தொன்மங்கள் என்பவை நம்பிக்கைகளாக கட்டமைக்கப்பட்டு, நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கைகளாக கட்டமைக்கப்பட்டு, அந்த நம்பிக்கை சார்ந்த மூட நம்பிக்கைகளுக்கு ஆளாகி அதை வழிபடக்கூடிய ஒரு தொல் மரபு என்பது நமக்கு வரும். அப்பொழுது இந்த சங்க இலக்கிய பிரதிகளை தொகுத்து கொடுக்கிற பொழுது அவர்கள் இந்த எட்டுத்தொகையிலும் 10 பாட்டிலும் தொடக்கத்தில் ஒரு கடவுள் பற்றிய பாடல் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அது ஒரு தொகுப்பு மரபின் ஒரு 8, 9ஆம் நூற்றாண்டில் இந்த பிரதிகளை எல்லாம் தொகுத்து ஒரு முறைமைப்படுத்தி கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவன் எட்டுத்தொகையில் பரிபாடலை சேர்த்து விட்டு 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படையை சேர்த்து விட்டான். அப்போ இந்த 2 பிரதிகளும் சேர்க்கப்பட்டதனுடைய காரணம் அது கடவுளை பற்றி பாடக்கூடிய தொகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நக்கீரன் இந்த திருமுருகாற்றுப்படை அல்லது பல்வேறு நிறைய பெரிய 70க்கும் மேற்பட்ட பாடல்கள் பரிபாடலில் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவையெல்லாம் காணாமல் போய் ஒரு 26 பாடல்கள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன. அதில் மிக அதிகமான பாடல்கள் முருகனை பற்றி பேசக்கூடிய பாடல்கள். இந்த முருகனை பற்றி பேசக்கூடிய பரிபாடல் திருமுருகாற்றுப்படைக்குள் எப்படி முருகன் வந்தான்? அது அடிப்படையில் குறிஞ்சி நில மரபு சார்ந்து அவன் வந்திருக்கிறான். அதாவது முதலாக இந்த அறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய 6 இடங்களில் முருகன் இருப்பதாக, மலைகளில் இருப்பதாக கட்டமைக்கப்பட்ட அந்த தொன்ம மரபை உருவாக்கினவன் இந்த நக்கீரன் திருமுருகாற்றுப்படையில் தான். அது அவன் ஏன் அந்த மரபை உருவாக்குகிறான் என்று சொன்னால், ஒரு ஸ்டேட் ஃபார்மேஷன் ஆகிற பொழுது, ஒரு பழம் தொல்குடி மரபாக இருக்கிற பொழுது முருகு இருக்க முடியும். ஆனால் அந்த பழங்குடி மரபே வளர்ச்சி அடைந்து சிற்றரசர்களாகவும் பேரரசர்களாகவும் வளர்ந்து வருகிற காலத்தில் அந்த மரபு என்பது ஒரு வழிபாட்டு மரபாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது தவிர்க்க முடியாது. அப்போ அந்த வழிபாட்டு மரபாக கட்டமைக்க வேண்டிய வேலையை தொடங்கி வைக்கிறது இந்த திருமுருகாற்றுப்படை தான். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், திருமுருகாற்றுப்படை பரிவாரல் செவ்விலக்கியம் இல்லை. அது பக்தி இலக்கியத்தின் முன் வடிவம். அது வரலாற்றில் கிபி 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டு அளவில் உருவாக்கப்பட்டிருக்கலாம். நான் சொன்ன வரலாற்றுக்கு முந்திய 600, 200 எங்கே, வரலாற்றுக்கு பிந்திய 600, 700, 800 எங்கே என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிந்தியான திருமுருகாற்றுப்படை பரிபாடலில் இந்த முருகனாக்கப்படுகிறான். அந்த முருகனாக்கப்பட்டு அறுபடை வீடுகளில் அவன் இருப்பதாக அவன் எழுதி வைக்கிறான். அந்த எழுத்து முறைமை சார்ந்து வருகிற வரை நமக்கு சரி, அதை நாம் நம்முடைய மரபு என்று கொண்டாடலாம். அது நம்முடைய செவ்விலக்கிய மரபின் பக்தி மரபு உருவாக்கத்தின் முதல் கட்டம் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் என்ன நடந்தது? நமக்கு வரலாற்றில், தமிழ் சமூக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மடைமாற்றம் நடந்த காலம் என்பது 8ஆம் நூற்றாண்டு தொடங்கி 10ஆம் நூற்றாண்டு என்ற இந்த காலம். அது எல்லோருக்கும் தெரிந்த, அன்றைக்கு இருந்த பிற்கால பல்லவர்களும் பிற்கால சோழர்களும் ஒரு மிக வளர்ச்சியடைந்த பேரரசுகளாக உருவான காலத்தில் அவர்கள் என்ன மாதிரியான கருத்து நிலைக்கு கட்டமைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய அதே காலத்தில் இங்கு வந்த சங்கரன்,
சங்கராச்சாரி. இந்த சங்கராச்சாரி ஒரு மிகப்பெரிய பார்ப்பன கூட்டத்தோடு தான் வந்து சேர்ந்தான், அவன் மட்டும் வரவில்லை. இந்த சங்கராச்சாரி சங்கரன் வந்த பார்ப்பன கூட்டம் அந்த காலத்தில் கட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய கோயில்களுக்குள் அவர்கள் குடியேறுகிறார்கள். அந்த கோயில் சார்ந்த நிர்வாகத்தில் அவர்கள் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த கோயில் சார்ந்த தொல்பழம் மரபில் வந்த தமிழ் பிரதிகளை எல்லாம் சமஸ்கிருத பிரதிகளாக மாற்றி எழுதுகிறார்கள். ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் மரபில் உருவான வழிபாட்டு சடங்கு மரபுகள் எல்லாம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்படுகின்றன. அன்றைய மன்னர்களுக்கு சொல்லுகிறார்கள், சமஸ்கிருதம் என்பது கடவுள் பேசுகிற மொழி, அது மனிதர்கள் பேச மாட்டார்கள். நீ கடவுளுக்கு இணையானவன், எனவே நீ சமஸ்கிருதத்தை தான் கொண்டாட வேண்டும். கடவுள், நீ மிகப்பெரிய பிரமாண்டமான கோயில்களை கட்டு, அதற்குள் இருக்கக்கூடிய கடவுளுக்கு சமஸ்கிருதத்தில் சொன்னால்தான் விளங்கும், தமிழில் சொல்லாதே, தமிழ் நீச பாஷை, அந்த கேவலமான பாஷையை நீ பயன்படுத்தக்கூடாது என்று அவர்களுக்கு இந்த சங்கராச்சாரி வருகையோடு மிக தெளிவாக இந்த வளர்ச்சி அடைந்த அரச உருவாக்கத்திற்கு கட்டமைக்கப்பட்டது. ஏன் இந்த அரசர்கள், இந்த ஸ்டேட் இந்த முட்டாள்தனத்துக்குள் போகிறான் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த சமூக வளர்ச்சிக்கும் அவர்கள் கருதுகிற ஒரு சமூக அங்கீகாரம் அந்தஸ்திற்கும் அவர்கள் கடவுள் பேசுகிற மொழியை தாங்கள் கொண்டாட வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத விஷயமாக மாறுகிறது. அது அதில் அங்கேதான் பிரம்மம் வருகிறது. பிரம்மம் என்று சொல்லக்கூடிய உலகத்திலேயே அறிவு என்பது நாங்கள் தான். இந்த பிரம்மத்திலிருந்து தான் பிரம்மம் சார்ந்த இந்த கோட்பாடுகள், அது சார்ந்த எல்லாவற்றையும் கட்டமைக்க வேண்டும். அந்த அறுவகை சமயம் என்ற கட்டமைப்பை சங்கராச்சாரி தெளிவாக செய்கிறார். இங்கிருந்த சிவ வழிபாடு, வைணவ வழிபாடு, விநாயகன் வழிபாடு, முருகன் வழிபாடு, சக்தி வழிபாடு, சூரிய வழிபாடு, இந்த ஆறுக்கும் ஒரு பெயர் கொடுத்து கௌமாரம் என்று சொல்லி முருகன் வழிபாட்டை தனியாக பிரித்து, காணாபத்தியம் என்று பிள்ளையார் வழிபாட்டை தனியாக பிரித்து, இவை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பிராமண மதம் என்ற கட்டமைப்பை கட்டமைத்து விடுகிறான். இந்த மதத்தை, இந்த கட்டமைப்பை நமது பிற்கால சோழ மன்னர்கள் கொண்டாடுகிறார்கள். கொஞ்ச நெஞ்சமாக கொண்டாடலை. ஊருக்கு ஊரு பூரா சமஸ்கிருத பள்ளியை, ஒரு எங்கெங்கெல்லாம் வசதியான கிராமங்கள் இருந்தோ அதையெல்லாம் பார்ப்பானுக்கு எழுதி கொடுத்தான். அந்த அக்ரஹார சேரிகளை கட்டமைத்தான். இந்த கட்டமைப்பின் ஊடாக முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவம் இவர்களுடைய இந்த பின்புலத்தில் என்னவாகிறது என்று சொன்னால், அதுதான் 14ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கந்த புராணம். கந்த புராணம் ரொம்ப முக்கியம். இந்த கந்த புராணத்தில் என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது குமரன், ஸ்கந்தன், சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய இந்த சொற்கள் எல்லாம் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மகாபாரதத்தில், ராமாயணத்தில், ரிக்வேதத்தில் அல்லது சமஸ்கிருத பிரதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சொற்கள். இந்த ஸ்கந்தன், சுப்பிரமணியன், குமரன், வேலாயுதன் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு பெயர்களையும் இந்த கந்தபுராணம்தான் முதல் போட்டு ஒரே சாம்பாராக்கி இதுக்குள் இருக்கிற இவை எல்லாவற்றையும் அதற்குள் முருகனையும் தூக்கி போட்டான். இந்த கந்தபுராணத்துக்குள்ள முருகனை வச்சு அதுக்குள்ள ஸ்கந்தன், குமரன், சுப்பிரமணியன் அவ்வளோ பயிரையும் உள்ளுக்கு தள்ளலாம். அது திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த வேலையை வச்சு செஞ்சானுங்க. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இவன் முருகன் சங்ககாலங்களில் ஒரு குறத்தியை, ஒரு குறவர்குல பெண்ணை காதலித்து வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வரலாறு. அவனுக்கு வேற யாரும் துணை இல்லை. அது திருமுருகாற்றுப்படையிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்னொரு அந்த தேவயானையே உள்ளுக்கு நுழைஞ்சானுங்க. அந்த தேவயானையை எங்கே வச்சு கல்யாணம் பண்ணான்னு கேட்டாக்க திருப்பரங்குன்றத்தில் வச்சு தான் கல்யாணம் பண்ணானுங்களாம். இந்த 2வது கல்யாணம் எங்கே வச்சு பண்ணானுங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வச்சு பண்ணாங்க. இதெல்லாம் கதையும் இந்த கந்தபுராணத்தில் வழியாக விடுறானுங்க, கொஞ்சம் நெஞ்சமாக விடலை. அப்புறம் இந்த ஆறுமுகன், அந்த பொய்கையில் ஆறுமுகமாக காட்டினதும் திருப்பரங்குன்றத்துக்கு குளத்தில் தான்.
அப்போ இந்த திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய முருகனின் ஆறுபடை வீட்டின் முதல் வீடாகிய அந்த தலத்தை முற்று முழுதாக ஒரு சமஸ்கிருத வயப்பட்ட தலமாக மாற்றி, அது 12, 13, 14ஆம் நூற்றாண்டிலேயே நடந்துவிட்டது. அப்படி மாற்றி அந்த நம்ம முருகை இங்கு ஸ்கந்தனாக கட்டமைத்து விட்டார்கள். அந்த 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 கட்டமைப்பை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்தார்கள். எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துக்காரங்கெல்லாம் கேட்டிங்கன்னா கந்தபுராண கலாச்சாரம்பான். இது என்னடா கந்தபுராண கலாச்சாரம்னு எனக்கு தெரியாது. யாழ்ப்பாணத்து வெள்ளாளர்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய செல்வாக்கு இன்னைக்கு இருக்குது. கந்தபுராணத்தை படிக்கிறது, கந்தபுராணத்தை மனப்பாடம் பண்ணுறது, கந்தபுராணத்தோடு வாழ்கிறது, அந்த கந்த சஷ்டியை சொல்கிறது, அந்த கந்த சஷ்டி சார்ந்து அதுக்கு புழுகு வந்தானே நம்ம அருணகிரி, மிகப்பெரிய இசை நயம். அவனுடைய இசைக்கு முன்னாடி எவனுமே நிற்க முடியாது. அடித்து விட்டான் திருப்புகழில். அதுக்குள்ளே முருகன் பூந்தான். அதுக்குள்ளே இந்த ஆறுமுகன், கந்தன், சுப்பிரமணியன் எல்லா வயலும் இந்த அருணகிரி மூலியமாக இந்த திருப்புகழில் ஜே 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 ஜேன்னு மாறினான். ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டு தொடங்கி ஒரு 16ஆம் நூற்றாண்டுக்குள் இந்த முருகன் என்ற நம்முடைய தொல் பழம் தொன்மம் ஸ்கந்தனாக்கி போட்டு கந்தையாக்கிட்டானுங்க. இந்த இந்த கந்தை நடந்த வரலாறு இருக்க, இது பற்றி யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. எல்லாரும் கொண்டாடுறாங்க மாழ்பூரா. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க தெரியுமா? திருச்செந்தூர் தலபுராணம்னு ஒன்று எழுதினான். அங்கே திருச்செந்தூருக்கு இந்த இந்த முருகன் எப்படி வந்து உட்கார்ந்தான்னு சொல்லி ஒரு ரீல் விட்டான். அது மாதிரி பழனி தலபுராணம்னு எழுதினான். அந்த பழனிக்கு இவன் எங்கே வந்து விட்டான்? சுவாமிமலை தலபுராணம்னு எழுதினான். திருத்தணிகை தலபுராணம்னு எழுதினான். ஒவ்வொரு ஊருக்கும் இந்த சமஸ்கிருத கதையை பின்புலமாக கொண்ட மிக விரிவான தலபுராணங்கள் 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் விரிவாக எழுதப்பட்டது. ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டு தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரை அந்த 1000 ஆண்டுகள் இந்த முருகன் ஸ்கந்தனாக்கக்கூடிய இந்த கந்தத்தனம் மிக சிறப்பாக நடந்தேறியது. இதனுடைய மூல ஸ்தலமாக அவர்கள் திருப்பரங்குன்றத்தை கண்டுபிடித்தார்கள். திருப்பரங்குன்றத்தை பதிவு செய்தார்கள். எதை எடுத்தாலும் அந்த திருப்பரங்குன்றத்திலேருந்து ஆரம்பித்தாங்க. இங்கே என்ன ஒரு சுவையான விஷயம் என்று சொன்னால், இந்த மலைகளில் அவன் போய் உட்கார்ந்ததற்கு நம்முடைய செவிலட்சியத்திலே பதில் இருக்கு. அவன் மலைகளில் இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்துக்குடைய கடவுள் என்கிற பழம் இருக்கு. அந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய வள்ளியை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்கு நமக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு இனக்குழு வாழ்க்கை சார்ந்த மனிதனாக அவன் இருந்தான் என்பதற்கு நமக்கு கதை இருக்கு. ஆனால் இவன் எப்படி தெய்வானையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ அந்த தெய்வானையை கல்யாணம் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆளாக, 2 ஆளாக உட்காந்து நம்ம ஆள்கள் கோயில்கள் சில வைக்க ஆரம்பிச்சிட்டான். அது திருப்பரங்குன்றத்தில் தொடங்குது. அப்போ இப்படி தொடங்கின இந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு சங்கிகள் இந்த திருப்பரங்குன்றத்தை என்ன சொல்றாங்க, மார்க் பண்றான். அதாவது திருப்பரங்குன்றம் வந்து கந்தபுராணத்தில் இருந்து உருவான அந்த வரலாற்றை அவர்கள் மீண்டும் புதிதாக கட்டமைக்கிறார்கள். அதுக்குள்ள இந்த அகஸ்தியன் கதையும் அதுக்குள்ள உள்ளுக்கு வரும். ஏன்னு சொன்னா, இந்த அகஸ்தியனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தான் முருகன் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ரொம்ப ரொம்ப புத்திசாலியான பிரில்லியண்டான ஆள் யாருன்னா நம்மால் முருகன் தான். அவங்களுடைய புராண கதைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தமிழ் சொல்லி கொடுக்குறான். அவன் அப்பனுக்கே தமிழ் சொல்லி கொடுத்தான். சிவபெருமானுக்கு ஓம் என்கிற சொல்லுக்கு பொருளை சொல்லி கொடுத்தவன் இவன் தான் சொல்கிறாங்க. இதுக்குள்ள இந்த முருகனுக்குள்ள இந்த அவ்வை கிழவியையும் உள்ளுக்கு கொண்டாந்து நுழைத்து விட்டாருங்க. அதாவது இந்த தமிழில் அவ்வை கிழவியினுடைய வரலாறு ரொம்ப சுவையான வரலாறு. சங்ககாலத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனி அதியமான், அந்த வைப்ரண்டான கல் குடித்த அவ்வை இருக்காளே, அவ ஒரு யங் எனர்ஜெட்டிக் டான்சர். அதுக்கு பிறகு இந்த 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு வாரத்தில் வர்ற இந்த நம்மாளு கம்பன், இந்த ஒட்டக்கூத்தன், இவங்களோடு சேர்த்து ஒரு அவை வர்றா. அவ தான் இந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன்கிற இந்த அழுவல் புராணங்களை முழுக்க எழுத தொடங்கினாள். அதுக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால், இந்த திருவிளையாடற் புராணத்தில் தொடங்கி
கந்தபுராணம் வழியாக அடுத்த கட்டத்தில் சுட்ட படம் சுடாத படம் போடுற அவையை கொண்டு வர்றான். இந்த முருகன் நாவப்பழத்தை எடுத்து போட்டு கொன்ற அந்த சுட்டப்படம் சுடாத பதம் இருக்க நண்பர்களே, அந்த சுட்டப்படம் சுடாத படம் என்ற இந்த முருகன் அவ்வை கதை தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தியது. அது எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியது என்று சொன்னால், அந்த கதை தெரியாத எவனுமே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டானே. யாராச்சும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேளுங்க, அது சொல்லும். அந்த அளவுக்கான அந்த ஔவையோடு இந்த முருகனை சேர்த்து விட்டாங்க. ஒரு அண்மை காலத்தில் ஒரு நல்ல வரலாறு சொல்லுவாங்க. இந்த பராசக்தி படம் 52 வந்த பொழுது கடுமையான ஒரு கடவுள் மறுப்பு பிரச்சாரம் அதில் உருவாக்கப்பட்டதனால் அதற்கு மறுப்பாக இந்த வாசன் இந்த கோஷிகள் எல்லாம் சேர்ந்து தான் ஔவையார் சினிமாவை எடுத்ததாக சொல்லுவாங்க. இந்த ஔவையார் சினிமாவில் அந்த அம்மா குமரியாக இருந்து கல்யாணம் பண்ணிக்க போனால் நான் மாட்டேன்னு சொன்னால் நேராக போய் கோவிலில் உட்கார்ந்த உடனே கிளவியாக மாறிடுறாள்ல. இப்போ இப்படியான இந்த புராணிய கதை மரபுகளை ஔவையார் வழியாக இந்த பராசக்தி ஔவையார் சினிமா உருவாக்கத்தில் கூட 50களில் இருந்தது என்று சொன்னால், இந்த தொன்மத்திற்கு இந்த புராணத்திற்கும் இருந்த செல்வாக்கை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நண்பர்களே, இப்படி உருவாக்கப்பட்ட இந்த தொன்மம், புராணம், கந்தபுராண கலாச்சாரம், இந்த அறுபடை வீட்டு கலாச்சாரம், அது சார்ந்த தலபுராண கலாச்சாரம், இவைகளெல்லாம் இவ்வளவு காலம் ஏதோ அந்த பக்திமான்களுக்குரிய பொருளாக மட்டுமே இருந்தது. நம்முடைய வணக்கத்துக்குரிய ஆறுமுக தமிழன் அவர்களுடைய பொருளாக மட்டுமே அது இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், நம்ம ஊரில் புதுசாக நுழைஞ்ச சங்கிகள் அந்த பொருளை எடுக்க தொடங்கிவிட்டான். அப்போ அந்த பொருளை எடுக்க தொடங்கியதனுடைய பின்புலம் நான் சொன்ன வரலாற்றிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் எப்படி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 14-15ஆம் நூற்றாண்டுக்குள்ளே ஸ்கந்தனாக்கினார்களோ, சுப்பிரமணியன் ஆக்கினார்களோ, அந்த மரபை இன்றைக்கு மீண்டும் நான் திருப்பரங்குன்றத்தை வாரணாசியாக மாற்றுவேன், அயோத்தியாக மாற்றுவேன் என்று அறிவிக்கிறான். அப்போ இந்த அயோத்தியாக அதை மாற்றுவேன் என்று அவன் அறிவிக்கிறதுக்கு பின்புலம் இந்த சமஸ்கிருத மரபு சார்ந்த இவ்வளவு நெடிய நீண்ட வரலாறு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருப்பரங்குன்றம் தான் முருகனுடைய முதல் படை வீடு. திருப்பரங்குன்றம் தான் அவன் தெவ்வானையை உகச்சு கல்யாணம் பண்ணிட்ட இடம். திருப்பரங்குன்றம் தான் அந்த குளத்தில் தான் அவன் பிறந்த ஆறுமுகனான வரலாறு இருக்குது. இப்படி இந்த எல்லா விதமான வரலாற்று பின்புலங்களையும் அடிப்படையாக கொண்ட திருப்பரங்குன்றத்தை அவர்கள் சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பழைய வரலாறை நவீன காலத்தில் கையில் எடுக்க விரும்புகிறார்கள். அதுக்கு துணையாக இந்த அகஸ்தியனை கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. அகஸ்தியன் அவன் சார்ந்த விஷயத்தையும் கொண்டு வருகிறார்கள். ஆக இந்த வரலாறு சமகாலத்தில் முக்கியத்துவமாகிறது. தமிழ்நாட்டின் பேசு பொருளாக மாறுகிறது. இந்த பேசு பொருள் சார்ந்து இந்த முருகனுடைய தமிழ் சமூக வரலாற்றை நாம் வாசிப்பதும் அதை புரிந்து கொள்வதும் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நிகழ்த்துவதும் தேவை உருவாகி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.